சாரிண்ணா, கலர் செம்மையாக இருக்குண்ணா. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோல்டன் கலர். தம்பி தலைவர் தலைமை எல்லாரும் சாரி சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் யாரும் பண்ணாது, ஃபஸ்ட் டைம் நல்லா இருக்குது. நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸ் சார். ஹாப்பி ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் வந்து லைக் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஹாப்பி ஃபார் திஸ் மூவியும் நான் ஒன்றும் பார்க்கல, ஸோ எக்ஸைட்டட். தேங்க்யூ. கபிலன் சார் இது பார்த்து எவ்வியில் போஸ்ட் பண்ணியிருந்தார், இந்த பார்த்து வந்தேன். இது எனக்கு செகண்ட் டைம் இந்த மூவி வந்து. நாங்களும் 2வது தடவை தான் வந்து படம் பார்க்குறோம். கபிலன் ஒருத்தர் ஸ்ருதி டிவிலேருந்து போடுறத பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். படமும் பிடிச்சிருந்தது, 2வது தடவை பார்க்க சந்தோஷமாகவும் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு சார். இந்த படம் இன்னொரு வாட்டி பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். இந்த இது இல்லாமல் ரோஹிணி தேட்டரில் ட்ரிபிள் டி படத்துக்கு வந்திருக்கோம். ஜீவாவோட படம். ஸோ சாரிலாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டுக்கு போய் தான் நாங்கள் போட்டு பார்க்கணும். ஓகே, நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் இந்த ஆட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது நான் ஃபேக் இது பண்ண வேணாம் தான் நினச்சேன். ட்ரிபிள் டிங்கிற மூவிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ சாரீ பண்ணாங்க, சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஸோ சாரீ வைஸ் நல்லாயிருக்கு. வேஷ்டி சட்டை தரேன்னாங்க, அது உண்மையாகவே ரியலாக இருக்குது. இதான் என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் உண்மையாக அது சொல்லி வந்து வாங்குறது. நான் ஃபேக்குன்னு தான் நினச்சேன், கடைசி வரைக்கும் நம்பலை. இங்கே வந்து பார்த்தேன், இது ரியலாக இருக்குது. சாரியும் ஸோ குட். ஓகே, வர்த்து தான். ஓகே, நல்ல கிஃப்ட் ஒருத்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டும் ஆக்சுவலாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் கொடுத்தது ஹாப்பியாக இருக்குது. டிடிடிக்கு வந்திருக்கேன். நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது இது ஆக்சுவலாக. கண்டிப்பாக இது மக்களோட பணம், அவங்க கொடுத்தது அவங்கள்ட்டே போகும், அவ்வளோதான். 25 நாள்ன்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் குடும்பத்தோடு வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இயற்கையிலே நம்ம வந்து பெரும்பாலும் பணத்தை இங்கேருந்து வெளியில் கொண்டு போகிறாள், வெளியிலேருந்து இங்கே கொண்டு வர்றாள். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. அது மக்களுக்கான சேர வேண்டியது, எங்கள் சந்தோஷத்துக்காகவும் செய்கிறோம். அது ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி அதுவும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு டாப் கலெக்ஷன் கொடுத்தது ரோகிணி தேட்டர். அதுக்கு முழுக்க இட்ஸ் லைக் மை சன். என்ன இவரோட ஆதரவு தான் எனக்கு. முதல் நாள் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் முழுசாக பண்ணித்தரேன்னு அந்த கொடுத்த வாக்கை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிது. அதுக்கு பிகைண்ட் எல்லா ஐடியாவும் மை சன் தீபக். யங்ஸ்டர் கொஞ்சம் அதிகமாகவே யோசிப்பாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது. அடுத்த வெற்றிக்கு நாங்களும் பின்னாடி நின்றுட்டுருக்கோம். அடுத்த மாதம் அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை. நிச்சயமாக இன்னும் அது முழுசாக நம்பலாம். இந்த படம் உங்களையே வந்து சேர்ந்த வழியாக நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸ்டார்ஸை வச்சு மூவி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா சார்? சார் ஸ்டார்ஸ் ஹீரோ வச்சு மூவி பண்ணக்கூடிய வாய்ப்பு ஹீரோ சார் கண்டிப்பாக இருக்குது. பட் அதுக்கான எல்லாமே ஒத்து போகணும். கதை, பட்ஜெட்டு, என்னை பொறுத்தளவு ப்ரொமோஷன், 2வது ஆடியன்ஸ் சப்போர்ட்டு. ஆடியன்ஸுக்கு இது மூலமாக என்ன செய்ய முடியும், இதெல்லாம் என்னோட லைன். இது எல்லாம் கரெக்டாக ஒத்து வந்தால் நிச்சயமாக செய்வேன். அது அப்படி ஒரு பக்கம் நான் சார், அப்படின்னா ஒரு பக்கம் யாரையுமே சார்ந்து சொல்ல மாட்டேன். அது வந்து தப்பான தகவல். அதுக்காக நான் மறுப்பு சொல்ல. எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லா மதத்தையும் இருக்காங்க, எல்லா ரசிகரும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இது நார்மலாக எல்லாத்துக்கும் குடும்பத்தில் நார்மலாக நடக்கிறது. ஒரு பக்கத்து வீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு டெத்து, ஒரு கல்யாணன்றது நடக்கும்போது 2 கிட்ட இருந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகள் வருன்றது தானே இல்லையா. இது எதை சார்ந்தும் இல்லை, பொதுவான படம். சார் அது அவர் ரெடியாக இல்லை. அவர் ரெடியாக இருந்தால் நான் 15 படம் ஒரே டைம் தான். அதில் அவர் விருப்பம் இல்லைன்னும்போது நான் எந்த மாதிரி அப்பானா வச்சு திணிக்கிற அப்பா இல்லை. அவர் ஓப்பன் மைண்ட். அவருக்கு எது சரின்னு கொடுத்தோ கண்டிப்பாக நிச்சயமாக அதை அவர்கிட்டயே சொல்லுங்கள். பல பேர் சொல்லிட்டாங்க, குறைஞ்சது நிறைய டேரக்டர் கேட்டாங்க. பட் எனக்கும் என்ன இருந்தது, ஆசை இருந்தது, சொல்லலாமே ஒழிய திணிக்க முடியாது. அவரோட விஷ், அவரோட இது கண்டிப்பாக. இந்த மாதிரியான ஒரு சாரி வச்சு ப்ரொடியூசர் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சதில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு இல்லை. கண்டிப்பாக சார், ஐடியா எப்படி வந்து சார் அப்படின்னு கிடையாது. நான் நார்மலாக எப்போ இந்தியா வந்தாலும் எங்கள் ஊர் மக்களுக்கு நீங்கள் இன்னும் விசாரிக்கலாம். நான் அது நிறையா நான் செஞ்சிட்ருப்பேன். ஒரு 30 வருஷமாக நான் அதை செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை சென்னையில் கொடுத்துருக்கும்போது, சென்னை நம்ம மக்கள் தானே. அப்போ ஸோ இங்கே என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும்போது மொத்த சிட்டியை கவர் பண்ண முடியாது. அந்தளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆகலை. பட் இருக்கிற இடத்துக்கு ஒரு வாய்ப்புக்கு இது ஒரு நல்ல விதமாக போய் சேர்த்துன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குற பொருளும் தரமாக இருக்கணுன்றதில் ரொம்ப நான் கிளியராக இருப்பேன். அதை செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன்.
சார் இல்லை நாங்கள் வந்து படம் எடுத்து 40 வருஷமாக இருக்கிறோம் சினிமாவில். நடிகர்களுக்கு விழா எடுத்திருக்கோம், டெக்னீஷியனுக்கு விழா எடுத்திருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விழா எடுத்திருக்கோம், எக்ஸிபியூட்டருக்கு விழா எடுத்திருக்கோம். ரசிகர்களுக்கு விழா எடுத்த முதல் தயாரிப்பாளர் நீங்கள் தான் சார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். கண்டிப்பாக சார், நிச்சயமாக அவங்களால தான் சார் இந்த பணம் வருது, அவங்களால தான் இந்த வெற்றி வருது. முதல்ல நம்ம கொண்டாட வேண்டியது அவங்கள. அதனால் அவங்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி அதை யோசிச்சு இதான் சினிமா வரலாற்றில் முதல் முறையாக நடந்திருக்கு சார். கண்டிப்பாக சார். இனி அடிக்கடி நடக்கும். உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாரும். நல்லது செய்யணும். நீங்களும் மாதம் இதை செய்ய போகிறீங்க. வெறும் வெற்றி வந்து எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. அந்த வெற்றியில் அவங்களுக்கு ஷேர்னா அவங்களுக்கான ஷேர் கொடுக்கணும். இல்லை, முதல்ல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு பொங்கலில் வந்து வெற்றி அடைஞ்ச பொங்கல் வின்னர்னு சொல்லலாம் டிடிடியை. எவ்வளோ பெரிய படங்கள் வந்தாலும் இந்த படம் வந்து சிறப்பாக ஓடி தமிழ் சினிமா வந்து காப்பாற்றிருக்கு இந்த 2 மாதம். அதுக்கு கண்ணன் ரவி சாருக்கும் மை பிரதர் தீபக் ரவிக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள்.